பிரியாணி வைக்கிறதுக்கு 2 கிலோ கறி குக்கரில் வேக வைக்கணும். அதுக்கு தேவையானது மஞ்சள் பொடி ஒரு கரண்டி சேர்த்துருக்காங்க, மிளகுத்தூள் சேர்த்துருக்காங்க 1 கரண்டி, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க, இஞ்சி அரைச்சி வச்சுருக்கு இஞ்சி சேர்த்துருக்காங்க, பாதி சேர்த்துருக்காங்க, பாதி இருக்கட்டும். இது பூண்டு அரைச்சாச்சு, பூண்டு சேர்க்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கைட்டு தான் மிக்ஸ் பண்ணோம். வெயில் டைம் பத்தபடி பயங்கரமாக காம்பும். பிரியாணி வைக்கிறதுக்கு தம் பிரியாணி வைக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கு தேவையானது வெங்காயத்தை வறுத்து எடுக்கணும். வேறு 1 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு, 2 கிலோ கறி வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது. முந்திரி எல்லாம் வறுத்து எடுக்கணும். முந்திரி இதெல்லாம் நெய்யில் வறுத்து எடுக்கணும். புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கு, தக்காளி, நெய் உருகட்டும். முந்திரி வறுக்கணும். வேல்மனே எங்க வா. அது இது வெங்காயத்தை வறுத்து எடுக்கணும். அது இதில் போடுவோம், அது பெராட்டி போட்டுக்கிறோம். நல்லா வறுத்து எடுக்கணும். தண்ணி கூட வைக்க மாட்டேங்குது. பூ கணக்காக வந்திருக்கு. நெய் நல்லா காஞ்சிட்டு பட்டை கிராம்பு சேர்த்துருக்காங்க, வெங்காயம் சேர்த்துருக்காங்க, நல்லா வதங்கட்டும். சோத்தில் உப்பு சேர்த்துருக்கு, கறியிலையும் உப்பு சேர்த்துருக்கு, பாக்கி உப்பு இதில் சேர்த்துருக்காங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு. புதினா சேர்த்துருக்காங்க, மல்லி சேர்த்துருக்காங்க. நல்லா ஒரு கிண்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துருக்காங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இது பெரிய மாஸ்டர். பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கட்டும் மசாலா. 2 பக்கெட்டு சேர்க்குது மட்டன் மசாலா. வேக வச்சு வச்சுருக்கு. ஆளுக்கு ஒரு முட்டை உடச்சி எடுத்துக்க வேண்டியதான். பிரியாணிக்கு தயிர் பச்சடி தட்டியாவது. நல்லா கிண்டணும். ஒரு கிண்டிருக்காங்க. பச்சை மணம் மட்டும் பிரியாணி மசாலா, ஸ்பெஷல் மசாலா சேர்க்க வேண்டியதான். வேக வச்சுருக்க கறியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணுங்க. மசாலா மட்டனோட பிடிக்கட்டும்.
இந்த மாதிரி பிரியாணி வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சமையலுக்கு யாரும் கூப்பிடுதுன்னா சமையல் மாஸ்டர் மகேந்திரன். இதிலே தம்மு போடுறதுக்காக வேண்டி கறி பாதி எடுத்தாவது பாத்திரத்தில் வந்து கரெக்டாக வரும். இதுக்கு மேலே இந்த முந்திரி எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் போடணும். அடுத்தது இதுக்கு மேலே கறி சேர்த்துக்கணும். பாக்கி இருக்க கறியை இதுக்கு மேலே பாக்கி இருக்க குழம்பு சேர்க்கணும். இதுக்கு மேலே பாக்கி இருக்க சோறை கட்டணும். பாக்கி சோறை தட்டி இதையும் லெவல் பண்ணணும். மேலே தெரியும். இது முட்டையை வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நல்ல இதாயிரும். அதுக்கு பிறகு எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாந்தா சமையல். மூடி போட்டு மூட வேண்டியதான். சிம்பிள் பிரியாணி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. பிரியாணி, மட்டன் பிரியாணி